ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுதும் அன்பின் தேவனாகிய கர்த்தர் உங்களை அற்புதமாய் அழகாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டுமாக கர்த்தருடைய நாளை அனுசரிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கடந்த வாரம் முழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து இந்த நாளிலே கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. என்னோடு சொல்லுங்க, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமிப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. பாவங்களை மன்னித்தாரே துதி துதி, சாபங்களை தள்ளினாரை துதி துதி, ரோகங்களை தீர்த்தவரை துதி துதி, இனிய ராகங்களை தந்தார் பாடி துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமிப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. சோதனையில் தாங்கினாரே துதி துதி, வேதனையில் தேற்றினாரே துதி துதி, வியாதியை நீக்கினாரே துதி துதி, வியாகுலத்தை தீர்த்தவரை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமிப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. காலை மாலை எப்பொழுதும் துதி துதி, எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி. ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமிப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த நாள் முழுதும் நாம் இருக்க வேண்டும். கடந்த 6 நாட்கள் கர்த்தர் எவ்வளவு கிருபையாய் நம்மை நடத்தினார், எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் நம்மை பாதுகாத்தார். ஒவ்வொரு நிமிஷமும் பயங்கரமான இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை எவ்வளவு சுகத்தோடு பலனோடு ஆரோக்கியமாய் காப்பாற்றி இருக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கை துணையையும் உங்கள் சகோதர சகோதரிகளையும் உங்கள் பெற்றோர்களையும் ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் காத்திருக்கிறார். எப்படி நாம் அவரை துதிக்காமல் இருக்க முடியும்? 3 வேளை நல்ல ஆகாரம் கொடுத்தாரே, எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? நல்ல ஆடைகளை கொடுத்து உடுத்துவித்தாரே, எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? நாம் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிகளையும் பாதம் கல்லிடராமல் காத்தாரே, எப்படி அவரை நாம் துதிக்காமல் இருக்க முடியும்? பலவீனத்திலே பலன் கொடுத்தாரே, எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? தேவைகளை கிருபையாய் சந்தித்தாரே, எப்படி நாம் துதிக்காமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா சொல்லிக்கொண்டே போகலாம். 1000 நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த நாளிலே ஆலயத்தில் போய் முழு இருதயத்தோடு அவரை துதியுங்கள், வாய்களை திறந்தவரை துதியுங்கள், ஆர்ப்பரித்தவரை துதியுங்கள், முழு இருதயத்தோடு அவரை துதியுங்கள். உங்கள் இருதயமும்
நாவும் அவரை துதிப்பதாக. நாவிலிருந்து அவரை துதிக்காதிருங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பேசும்போது இருதயத்தின் நிறைவினாலே உங்கள் வாய் பேசட்டும். இருதயம் நன்றியிலே நிறைந்து வரட்டும். உங்கள் வாயை கர்த்தரை துதிக்கட்டும். ஆனந்த கண்ணீரோடு கர்த்தரை துதியுங்கள். தேவ பிள்ளைகளோடு இணைந்து அவரை ஆராதனை செய்யுங்கள். ஆலயத்தில் போய் அவரை தொழுது கொள்ளுங்கள். சத்தியத்தை கேளுங்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். சபையிலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஆலயத்திற்கு சொல்லும் போது குறித்த நேரத்திற்கு முன்பாய் நீங்கள் இருந்தே உள்ளே ஆலயத்திற்குள் இருந்தே ஆக வேண்டும். உங்களுடைய அலங்காரங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்களாய் இருக்கலாம், பெண்களாய் இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாய் இருக்கலாம். நீங்கள் அணிந்து செல்கிற அந்த ஆடை அலங்காரங்கள் சபைக்கு வருகிற யாருக்கும் இடரலை உண்டாக்க கூடாது. என் ஆண்டவர் முகம் சுளிக்கும்படியான ஆடைகள் வஸ்திரங்களை ஆலயத்திற்கு தரித்து செல்லாதிருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் கரத்துல வேத புத்தகம் இருந்தே ஆக வேண்டும். மொபைல் போனில் இருக்கிற பைபிளை அந்த ஒரு நாளும் ஆலயத்திற்குள்ளே பயன்படுத்தாதிருங்கள். இதெல்லாம் தேவனை எரிச்சல் மூட்டுகிற காரியங்கள். ஆலயத்திலே கடைசி அந்த பெனிடிக்ஷன் கொடுக்கிற வரைக்கும், கடைசி ஆசீர்வாதம் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையோடு உள்ளே அமர்ந்திருங்கள். கடைசி ஆசீர்வாதம் வரைக்கும் இருக்கிறவனை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். பாதியில் எழுந்து வராதிருங்கள். எழுந்து சபைக்கு வெளியே போவதும் வருவதுமாய் கர்த்தருடைய பரிசுத்தத்தை அசட்டை செய்யாதிருங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகரதை செய்கிறதை நான் பார்க்கிறபடியினால் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையிலே இருக்கட்டும். தேவ சபையிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவர் களி கூறுங்கள் என்று என் வேதம் சொல்லவில்லையா? ஆகவே பயபக்தியோடு செல்லுங்கள். பயபக்தியோடு சமாதானத்தோடு தேவனை தொழுது கொண்டு ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு வாருங்கள். அப்பொழுது என் ஆண்டவர் ஆலயத்தின் நன்மையினாலே இந்த நாள் முழுவதும் உங்களை நிரப்பி வல்லமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். வரப்போகிற 6 நாட்கள், நாளை தினத்திலிருந்து வருகிற வாரம் முழுவதையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தேவனை கனப்படுத்துங்கள். வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஜெபிப்போமா? ஓய்வு நாளின் தேவனாய் இருக்கிற எங்கள் அன்பின் தேவனே, இந்த கால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடினோம், இவ்வளவு நேரம் ஆண்டவரை துதித்திருக்கிறோம். ஆண்டவரே, சில ஆலோசனைகளை அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லும்படி கிருபை கொடுத்தீர். நாங்கள் நீங்க ஆலயத்துக்கு சொல்லும் போது எங்களோடு வாரும், எங்களோடு பேசும். எங்கள் ஆராதனை தேவன் மகிமைப்படுவீராக. எங்களை ஆசீர்வதித்து திரும்பி வரும்போது மகிழ்ச்சியோடு உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்களாய் எங்கள் வீடுகளுக்குள் நாங்கள் வர கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆலயத்துக்கு செல்லுகிற தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. எந்த சபைகளும் ஆண்டவரே, எந்த சபைகளும் எந்த ஆராதனையும் எந்த சத்துருக்களாலே தடுக்கப்படாதபடி ஒவ்வொரு ஆராதனை ஸ்தலத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைப்பீராக. உடைய தேவ தூதர்கள் ஒவ்வொரு ஆலயத்தை சுற்றிலும் இருப்பார்களாக. பொல்லாத மனிதர்கள் ஆண்டவரே சபையை நொறுக்கும்படி, சபையை அழிக்கும்படி தீவிரமாய் கிரியை செய்கிற மக்கள் எங்கள் சபை அருகில் வராதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு போதகர்களையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு போதகர்களையும் அபிஷேகித்து பயன்படுத்துவீராக. நீர் சொல்லுகிறதை சொல்லுகிற தைரியத்தை கொடுப்பீராக. அல்லேலூயா. உண்மையுள்ள மேய்ப்பர்களாய் தங்கள் ஆடுகளை மேய்க்கக்கூடிய கிருபைகளை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவநாமம் இந்த நாள் முழுதும் மகிமைப்படட்டும். பரலோகம் இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.